வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்து எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு உண்மையிலே எங்களை பெருமைப்பட வைத்திருக்கிறது. தமிழக அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பது விஜய் என்கின்ற பெயர்தான். கரூர் சம்பவத்திற்கு பின்பு விஜய் அவர்களிடமிருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கின்றது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 20 லட்சம் ரூபாய் போடப்பட்டிருக்கின்றது. தீபாவளியை கொண்டாட வேண்டாம் என்ற அறிவிப்பு விஜய் அவர்கள் சார்பிலிருந்து வந்திருக்கிறது. ஆனால் இன்று திராவிட மாடலை குறித்து பேசிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஒட்டுமொத்தமாக இவைகள் அனைத்தையுமே விட்டுவிட்டு விஜய் எதிர்ப்பு என்கின்ற ஒரு அரசியல் களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள். அவர்களை பொறுத்த மட்டில் நம்மளுடைய அரசியலே விஜய் அவர்களை எதிர்ப்பதுதான் என்பதாக அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். அது மேடையாக இருந்தாலும் சரி, சமூக வலைதளங்களாக இருந்தாலும் சரி, அல்லது தங்களுக்கு ஊதுகுழலாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஊடகங்களில் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களை எதிர்க்கக்கூடிய களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள். ஏன் விஜய் அவர்களை திராவிட மாடல் கட்சிக்காரர்கள் எதிர்க்க வேண்டும்? அது திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிரான செயல்பாட்டை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஏன் எதிர்க்க வேண்டும்? அவர்களை பொறுத்த மட்டில் தங்களுடைய குடும்ப வாரிசுகளை கோட்டையிலே கொண்டு வந்து அமர வைப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள். சீனியர் அமைச்சர்கள் பலர் இதற்கு உடன்படவில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய அதே வேளையில் எப்படியாவது வருகின்ற தேர்தலில் அவருக்கு பட்டாபிஷேகம் கட்டிவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தீவிரமாக இருக்கிறார்கள். அதற்கான நகர்வுகளை எடுத்துக்கொண்டு இந்த திராவிட கட்சி பயணித்து கொண்டு இருக்கின்றது. அப்படி அவர்கள் பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் மக்கள் சார்ந்த விடயத்தை நிறைவேற்றுவதற்கு நான் இருக்கிறேன் என்று களத்தில் இறங்குகிறார் விஜய் அவர்கள். விஜய் அவர்களுடைய வருகை பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதற்கு முன்பு வரை விஜய் அவர்களுக்கு எவ்வளவு சதவீதம் வாக்கு கிடைக்கும் என்ற களங்கள் பேசப்பட்ட நிலையில் இப்பொழுது விஜய் அவர்களுடைய கட்சி எவ்வளவு இடங்களை பிடிக்கும் என்று பேசுவதற்கான களம் உருவாகிவிட்டது. இது திராவிட கட்சிகளை ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட இந்த கருத்துக்களை பதிவிட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எதற்காக விஜய் அவர்களை எதிர்க்கக்கூடிய களத்தை இந்த திராவிட கட்சி எடுத்துக்கொண்டு பயணிக்கிறது என்பதற்கான விளக்கத்தின் பின்னணியில் துணை முதல்வர் தன்னுடைய பதவி முதல்வராக உயர வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் பயணிக்கக்கூடிய காரணத்தினால் இந்த பெரும் சிக்கலை உருவாக்கி கொண்டு இருக்கின்றார்கள். தீபாவளியை மையப்படுத்தி இப்பொழுது ஒரு பெரும் சர்ச்சை கிளம்புகிறது. அதுவும் துணை முதலமைச்சர் ஒரு நடிகை மையப்படுத்தி அவர் பதிவிட்ட ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்தி பல ஊடகங்கள் இப்பொழுது கழுவி ஊற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். மக்கள் வேதனையில் துடித்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் துணை முதலமைச்சர் அஜால் குஜால் வேலைகளிலே இறங்கி கொண்டு இருக்கிறார் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்திகளை சில ஊடகங்கள் செய்திகளாக வெளியிட்டு தங்களுக்கான வரவேற்பை பெற்றுக்கொண்டு இருக்கின்றன. கரூர் சம்பவத்திற்கு பின் தமிழக வெற்றி கழகம் என்ன நிலையில் இருக்கிறது? கரூர் சம்பவத்திற்கு பின் தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் செல்வாக்கு அதிகரித்து விட்டது. விஜய் அவர்கள் எந்தவிதமான வார்த்தைகளையும் வெளியே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறார். அவருடைய கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்களும் ஏறக்குறைய தேவையான நேரத்தில் மட்டும் தங்களுடைய பதிவுகளை அவர்கள் பதிவு செய்துவிட்டு அவர்களும் அமைதியாக இருக்கிறார்கள். விஜய் அவர்கள் அமைதியாக இருந்தால் கூட எதிர்க்கட்சிகள் மற்றவர்கள் விஜய் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்று திராவிட கட்சிகளால் பணம் கொடுக்கப்பட்ட ஊடகங்கள் இவைகள் அனைத்துமே விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கக்கூடிய களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறது. இதை பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் அமைதியாக இருக்கிறான். அமைதியாக இருக்கக்கூடிய சூழலில் கூட அவரை குறித்து பேசிதான் அரசியலை வளர்க்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு திராவிட கட்சி சென்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சில செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது திராவிட கட்சிகளை நம்பி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சில கட்சிகள்
தங்களுடைய களங்களை மாற்றி வேறொரு கூடாரத்திற்கு அவர்கள் மாறுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு விட்டது என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. தற்பொழுது இந்த விடயத்தை மையப்படுத்தி சுமார் 8 மாதங்களுக்கு முன்பே நான் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன். அந்த காணொலியில் திமுகவின் கூட்டணியிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கட்சி இரகசியமாக தமிழக வெற்றிக் கழகத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறது. கூட்டணி ஆட்சி முறைமைகள், ஆட்சியில் உங்களுக்கு பங்கு என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய சூழல் வருகின்ற பொழுது அந்த கட்சி திராவிட கூட்டணியிலிருந்து ஒட்டுமொத்தமாக மாறி விஜய் அவர்களுடைய கூட்டணியில் இணைந்துவிடும் என்கின்ற கருத்தை பதிவிட்டிருந்தது. ஏறக்குறைய இப்பொழுது அவைகள் நடைமுறை கண்டுகொண்டு இருக்கிறது என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. நவம்பர் 20ற்குள் ஒரு முக்கிய பெரும் கட்சி விஜய் அவர்களோடு கூட்டணியை உறுதி செய்துவிடும் என்று நம்பிக்கையான வட்டாரங்கள் சொல்கின்றன. அதுபோல திமுகவிற்கு வக்காலத்து வாங்கி கொண்டு, திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு, திமுகவை விமர்சிக்கக்கூடியவர்களை கடுமையாக விமர்சித்து கொண்டு இருக்கக்கூடிய தொல் திருமா அவர்கள் கூட இடம் மாறுவதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்கின்ற செய்தியும், அதற்கான பேச்சுவார்த்தைகளை முடுக்கி விட்டிருக்கிறார் என்கின்ற செய்தியும் தற்பொழுது வந்து கொண்டு இருக்கின்றன. அப்படி என்றால் தமிழக அரசியல் களம் இப்பொழுது விஜய் என்கின்ற மையப்பொருளை மையப்படுத்தி தான் சுழன்று கொண்டு இருக்கிறது என்பது அறிய வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது, அல்லது நாம் பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. இந்த சூழலில் அடுத்த நகர்வுகளை நோக்கி தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள் திட்டமிட்டு காய் நகர்த்தி கொண்டு இருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்களை பொறுத்தமட்டில் அனைத்து நிர்வாகிகளும் நியமிக்கப்பட வேண்டும். அதுபோல கட்சியின் கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் மக்களிடம் கொண்டு செல்வதற்கான அணி உருவாக்கப்பட்டு அந்த அணி களத்தில் தீவிரமாக செயல் வடிவம் காண வேண்டும். இவைகளை மையப்படுத்திய நகர்வுகளை தமிழக வெற்றிக் கழகம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் இன்னொரு செய்தியை தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது நக்கீரன் கோபால் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். 63 ட்ரோன்களை வைத்து அந்த கரூர் சம்பவத்தில் நடந்து இருக்கக்கூடியது ஒரு திரைப்பட படப்பிடிப்பு தான் நடந்திருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே 63 ட்ரோன்கள் உபயோகப்படுத்தப்பட்டதா, ஒரு திரைப்படத்திற்கான ஒத்திகையா கரூர் போன்ற பல விடயங்களை குறித்து நாம் ஆய்வு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. எனவே அந்த காணொலிகளை மையப்படுத்திய செய்திகளை உள்ளடக்கி அதை ஆய்வு செய்வதற்கான களங்களை எடுத்து நாம் அது சார்ந்த தேடல்களை ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த தேடல்களில் உண்மை நிலையை கண்டறிகின்ற பட்சத்தில் நக்கீரன் கோபால் போன்றவர்கள் சொன்ன விடயங்கள் பொய் என்பதை தெள்ளத் தெளிவாக உறுதிப்படுத்த முடியும். தற்பொழுது உள்ள சூழலில் தமிழக அரசியல் களத்தில் விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவியில் அமர்வதற்கான நேரம் மட்டுமே குறிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் என்பார்.